எனக்கு வேணும். எனக்கு வேணும். எனக்கு தான் வேணும். சரி, அப்போ ஒரு போட்டி வைப்போம். சரி. நான் உடனே அடிப்பேன், நீ என்னை அடி. அடி வாங்கிட்டு யாரு சவுண்ட் கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே. பிடிக்காது மாமா, நீயே சாப்பிடு. மாமா மாமா, புருஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பொண்டாட்டிட்ட கொடுத்து வர செலவு பார்க்க சொன்னா நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்களா? நான் வாங்குற சம்பளத்தை அவன்கிட்ட கொடுத்ததுல இருந்துதான் ராஜா இல்ல கூஜா மாதிரி தான் இருக்கேன். ஏன் மாமா அப்படி சொல்ற? டிவி, ஏசி, வாஷிங் மிஷின், பைக்கு, காரு எல்லாம் கடன்ல ஓடுது. இஎம்ஐ நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி ராஜாவா இருக்க முடியும்? பூஜாவா தான் இருக்க முடியும். மாமா, உனக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா இல்லனா என்னை பிடிக்குமா? எனக்கு உன்னை அம்மாவாக்கதான் பிடிக்கும். மாமா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வாரம் வாரம் கோயிலுக்கு போவியாமே, உங்க அம்மா சொன்னாங்க. இப்ப ஏன் போறதே இல்ல? அதுவா, நான் கட்டிக்க போற பொண்ணு அழகாவும் அறிவாவும் இருக்கணும்னு கடவுள்கிட்ட கேட்டேன். நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே. சரி, அதுக்கு அதுல ஒண்ணு கூட நடக்கல. ஆனா கடவுள் மேல இருந்த நம்பிக்கையே போச்சு. என்ன போனை நோண்டிட்டு இருக்க? மாமா, நீ எனக்கு கால் பண்ணா தனியா தெரியணும் மாமா. அதான் ஒரு ரிங்டோன் செட் பண்ணுவோன்னு செட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எனக்கு கால் பண்ணிப்போ. மாமா, நான் உனக்கு இந்த ரிங்டோன் வச்சிருக்கிற மாதிரி நீ எனக்கு என்ன ரிங்டோன் வச்சிருக்கேன்னு எனக்கு கேட்கணும். இரு, நான் உனக்கு போன் பண்றேன். கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேனே. ஒரு நிமிஷம் ஆகுமா? இரு மாமா, இரு. கொண்ட மாமா, கொண்ட. Who let the dogs out? Who let the dogs out? அமுகு டுமுகு அமால் டுமால். Who let the dogs? ஏய் எருமை, என்ன பண்ற? உங்கள சொல்லல பாஸ், இதோ எனக்கு தாலி கட்டிச்சே இந்த எருமைய சொன்னேன். நீங்க சாப்பிடுங்க பாஸ். ஆமா, எப்ப பாரு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே உன் ஃப்ரெண்டுக்கே போன் அடிக்கிறியே, எதுக்கு? நான் என்னமோ என் கஷ்டத்தை சொல்ல அவனுக்கு போன் பண்ணுவேன். அவன் கஷ்டத்தை சொல்லி புலம்புவான். அதை கேட்ட என் மனசு ஆறுதல் அடைஞ்சிடும். என் ஃப்ரெண்டு அன்னைக்கே சொன்னான், பொண்டாட்டிகளே இப்படிதான் பொய் தான் பேசுவாங்கன்னு. அதே மாதிரிதான் இருக்கா. யாரு? நாங்க. ஆமா, புருஷங்க நீங்க தான் பொய் பேசுவீங்க. நீங்க தான் பொய் பேசுவீங்க. அப்படியா? பொண்டாட்டிங்க நாங்க உண்மையை பேசுறேன்னா மல்லி கூட தேவையில்லை. ஆனா புருஷங்க நீங்க உண்மையை பேசுறேன்னா மில்லி உள்ள போனாதான் உண்மை கில்லி மாதிரி வெளியில வரும். ரோட்ல இன்னைக்கு உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தமா. அவ என்னை மாதிரி இல்லனாலும் நீ பார்க்க தானடா செய்வ. எல்லா வீட்லயும் மனைவி சண்டை போட்டதுக்கு அப்புறம் சொல்ற வார்த்தை என் மனைவி சொல்லுவா, கேளுங்க. நான் இருக்கவே உன் கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். இதே வேற ஒருத்தியா இருந்திருந்தா உன்னை விட்டுட்டு எப்பவோ ஓடி போயிருப்பா. யோ, நான் ஒருத்தி
இங்க குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்க, நீ பாட்டுக்கு கண்டுக்கிடாம போய்கிட்டு இருக்க. ஜாதகம் பார்த்துட்டு வரேன். என்ன சொன்னாரு? உங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் விலகி இருந்தா நல்லதுன்னு சொன்னாரு. அதான் கண்டுக்கிடாம போறேன். மாமா, நம்ம பக்கத்து வீட்டு பிரியா இருக்காள்ல, அவ எப்ப பாரு உன் போன் நம்பரை கேட்டுக்கிட்டே இருக்கா. நான் குடுக்கல பாத்துக்கோ. அவ பிறகு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வருவா, வந்து உங்ககிட்ட போன் நம்பரை கேட்பா. குடுக்கன்னு வச்சுக்கோயேன். அப்படியே சொல்லிட்டேன் உனையா. ஏய், நான் எப்படிமா கொடுப்பேன்? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? இதோ வந்துட்டான்னு நினைக்கிறேன் மாமா. ஏங்க உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். ஏங்க, எங்க ஏரியால மொத்தம் 98 வீடு இருக்கு. எல்லா பயல்களும் 2 முட்டை கண்ணையும் உருட்டிக்கிட்டு யார் வீட்டில் என்ன கதை கிடைக்கும்னு நைட்டு 12 மணி வரைக்கும் காத்து கிடப்பான. இது தெரியாம நீங்க கிழக்கையும் மேற்கையும் 1008 தடவை அலையாதீங்க. புரிஞ்சுதா? ஓகேவா? புரிஞ்சுது. சூப்பர் மாமா, சூப்பர். வேற லெவல் மாமா. கருவாச்சி, நீ தூங்கும்போது ஏசி போட்டு தூங்குவியா இல்ல போட்டு தூங்குவியா? நீ வீட்ல இருந்தாலுமே நான் கதவை திறந்து போட்டுட்டு தான் ஐயா தூங்குவேன். ஏசி போட்டுட்டாலும். என்ன மாமா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல கருவாச்சி, நமக்கு நாளை கல்யாண நாள் இல்ல, அதான் உனக்கு நகை வாங்கி கொடுக்கவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா மாமா? என்ன நகை மாமா வாங்கி தர? பேங்க்ல எவ்வளவு மாமா சேர்த்து வச்சிருக்க? யோசிச்சுட்டு இருக்கேன் தானே சொன்னேன். யோசிக்கிறேங்க மாமா, என்ன எழுதிட்டு இருக்க? உனக்காண்டி கவிதை எழுதியிருக்கேன். சொல்லேன். அன்பே, ஆறுயிரே, கண்ணே, பொன்மணியே, என்னை கொல்ல வந்த சதிகாரியே, கடலில் இருக்கும் உப்பு நான் பார்த்தாலே எனக்கு ஆகுது கடுப்பு. நான் அடிக்க நான் எடுக்கவா செருப்பு? அமுகு டுமுகு அமால் டுமால். ஆமா மாமா, நேத்து நைட்டு எனக்கு ஒரு கனவு மாமா. என்ன கனவு? நீ எனக்கு 2 பவுண்ட்ல வளையல், 3 பவுண்ட்ல நெக்லஸ், 4 பவுண்ட்ல கவர்னர் மாலை இதெல்லாம் வாங்கி தர மாதிரி நைட் நான் கனவு கண்டேன் மாமா. ஏய், நைட்டு கனவு கண்டா பழிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இனிமே விடிய காலில் கனவு காணு, சரியா? மாமா மாமா, பொண்டாட்டிக்கும் காதலிக்கும் என்ன மாமா வித்தியாசம்? 2 பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. பர்ஸை காலி பண்ணிட்டு தான் போவீங்க. மாமா, இப்ப ஓன் டைம், நீ உருட்டு. கருவாச்சி, நீ தான் எனக்கு எல்லாமே. நீ என் வாழ்க்கையில வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். யோ மாமா, டைஸ உருட்டுறதுக்கு இது ஓன் டைம்னு சொன்னேன். நீ என்னடா இந்த உருட்டுற? அடேங்க அப்பா. பொண்டாட்டி எங்க? ஏய், நீ தான் என் பொண்டாட்டி, லூசா நீ? இல்ல, எப்ப பாரு புதுசா தாலி கட்டின பொண்டாட்டிய உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி போனும் கையுமா உட்காந்து அதையே பாத்துக்கிட்டு இருப்பியே, அதத்தான் கேட்டேன். நாளைக்கு அம்மா வராங்களாம். என்னது, உங்க அம்மா வராங்களா? ஆமா, எனக்கு இங்க உடம்பு சரியில்லை, அவங்க எல்லாம் வரவேணாம்னு சொல்லுங்க. நானே பசங்க எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பிடுன்னு சொல்லிட்டு தெரியல. கேட்டீங்களாத்த? உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்க வர வேண்டாமா? ஏங்க சொல்லுங்க. நீங்க என் பேர்ல லோன் ஏதாவது எடுத்திருக்கீங்களாங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு நாளுக்கு நாள் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, அதான் கேக்குறேங்க. ஓ, அப்படியா?
இரு வாடா